நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சேர்க்கப்படாத அல்லது மறக்கப்பட்ட ஒரு விஷயம் நண்பன். நட்புங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இங்கே சுவாசம் நடக்கலை அப்படிங்கிறதா யதார்த்தத்தில் இருக்கக்கூடிய உண்மை. அம்மா அப்பா இல்லாமல் கூட ஒரு மனுஷன் ஒரு கட்டத்தில் வாழ பழகிடுறான். ஆனால் நண்பன் இல்லாமல் வாழ்வது என்பது அரிதான ஒரு வாழ்க்கை. தாய் தந்தையிடம் சொல்ல முடியாததை உறவுகளிடம் சொல்ல முடியாத ஒரு மனிதன் மனமுவந்து சொல்ல கிடைக்கக்கூடிய ஒரு தோள் தான் நட்பு. அந்த நட்பை அடிப்படையாக வைத்து அதற்குள் இன்றைய கல்வி முறை, கனவுகளுக்கு பின்னால் செல்ல வேண்டும் என்கிற வாழ்க்கை முறை, இப்படியான பல விஷயங்களை சொல்லி ஒட்டுமொத்த இந்தியாவையும் தமிழ் சினிமா பக்கம் கவனிக்க வைத்திருக்கிறது ஷங்கரின் நண்பன். அந்த நண்பன் டீமை இன்னைக்கு சந்திக்க போகிறோம், பேச போகிறோம். இந்த படம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஒர்க் பண்ண இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை இன்னமும் கூட நெருக்கமாக்கியிருக்குன்னு நினைக்கிறீங்க விஜய்? எனக்கு இப்போ ஸ்ரீகாந்த் முன்னாடியிருந்து தெரியும், ஜீவா நான் வந்து இந்த முன்னாடியே தெரியும். பட் இந்த படத்து மூலிமா படத்துக்காகன்னு இல்லை, உண்மையிலேயே ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். யூ பிகேம் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். ஜீவா, இந்த ரெண்டு பேரில் யார் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு? பிரச்சனையில் என்ன கை காட்டியிருக்குண்ணா? பிரச்சனை இவர் தான் சார் என்னோட இப்போ என்னன்னா அது எப்பயுமே காம்ப்ளிகேட் பண்ற மாதிரி இருக்கும். எல்லா ஆக்டர்ஸ்க்கும் வர ஒரு பிரச்சனை தான் அது. ஹீரோயின்ல உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு? அப்ப பிரச்சனையே வராது, அப்பதான் பயங்கர பிரச்சனை இருக்கு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் யாரு? என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு டீமா இருந்தது, நல்லா ஜாலியா இருந்தோம். ஸோ டிஃபரன்சியேஷன் எதுவும் இல்லை. நல்ல இது சினிமாத்தனமான ஒரு டைலாக் சொல்ல போனால் ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு மாதிரி அப்படின்லாம் சொல்லலாம். சார் இப்போ நீங்கள் படிப்ஸ் கிடையாது, கையெல்லாம் கட்டாதீங்க. அது தொந்தி மறைக்கிறதுக்கு சார். ஓ அதுக்கா? இவ்வளோ பெரிய அதுப்பா என்னோட சிங்கிள் பேக்கை மறைக்கிறதுக்காக. சிங்கிள் பேக் ஒரு ஃபேமிலி பேக்கே இருக்கு. அதனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு மறையாது, என்னால முடிஞ்ச அளவுக்கு. ஓகே, நான் ஏதோ அடக்கம் நினைச்சிட்டேன் நான். தான் ரைட். ஓகே, எல்லா பசங்களும் வந்தாச்சு, படிப்பாளி வந்தாச்சு, திங்கர் வந்தாச்சு, பயப்படுறவர் வந்தாச்சு, கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக என்ன கெரியர் எடுக்குதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆனவர் வந்தாச்சு. உங்கள் எல்லாருக்கும் ஒரு அருமையான ப்ரொஃபஸர் இருந்தார். கண்டிப்பா சார். வைரஸா? ஏன்னா அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க படத்துல. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து அந்த நேரத்தில் நம்ம இப்போ இன்வைட் பண்ண போறது அவங்களுடைய ப்ரொஃபஸரை. லெட்ஸ் வெல்கம் விருமாண்டி சந்தானம் மிஸ்டர் சத்யராஜ். அங்க என்ன சார் தேடுறீங்க சார்? அங்கே என்ன தேடுறீங்க? சுத்தமாக தான் இருக்கு, நீட்டாக இருக்கு. இல்லை, வழக்கமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த பிரின்ஸிபலோ ப்ரொஃபஸரோ வரலாம், அங்கே ஏதாச்சும் ஒரு ஆணி பபிள் கம் எல்லாம் ஏதாச்சும் வச்சிருவாங்க. அது மாதிரி ஏதாச்சும் இருக்கான்னு ஒரு அட்டம். இந்த பசங்க என்ன திருந்தி இருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு? இல்லை, நான் வந்து போன நூற்றாண்டில் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்ல. ஓ
ஒரு 75 இயர்ஸ் பிஃபோர் நான் ஸ்டூடெண்டாக இருந்தப்ப நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். அதனால பயப்படாம நீங்க உட்காரலாம். இல்லை அவரை நம்பி உட்காருவேன். இருந்தாலும் எல்லாரும் நீங்க வந்தவொடனே உங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் எந்திரிச்சு நின்று உங்களை வரவேற்று உட்கார வைக்கிறாங்க. அப்போ கூட நீங்க நம்பல அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான். இல்லை இதெல்லாம் ஏதாச்சும் நடந்திருந்தா தான் ரொம்ப மரியாதை அதிகமாக இருக்கும். அதனால தமிழ்நாடு நிறைய வாத்தியார்களை பார்த்துருக்கு, சினிமாலையும் பார்த்துருக்கு. எம்ஜிஆர் வாத்தியாரா பார்த்துருக்கு, சிவாஜி கணேசன் வாத்தியாரா பார்த்துருக்கு, ரஜினியை பார்த்துருக்கு, கமல்லாம் பார்த்துருக்கு. ஆனால் இப்படி ஒரு ஹிட்லர் வாத்தியாரை இது வரைக்கும் பார்த்தது. அந்த மாதிரியான டயலாக்ஸை இவ்வளோ கரெக்டாக டெலிவரி பண்ணுறதுக்கு மிகச்சரியான மனிதர் அந்த விருமாண்டி சந்தானம்ங்கிற சத்யராஜ் அப்படின்னு தோணுச்சு. இதில் இன்னொருத்தர் முக்கியமான ஒரு கேரக்டர், ஒரு சின்ன ரோல் வந்தாலும் நட்புக்காக அதை செய்து கொடுத்த ஒரு அழகான கேரக்டர். அப்பாவோட ஆஸ்தியை காப்பாற்றுறாரோ இல்லையோ, அஸ்தியை காப்பாற்றுறதுக்கு அவர் பட்ட பாடு மிகப்பெரிய பாடு. Let's welcome director and actor S.J. Surya. ரொம்ப நல்ல மனுஷன். அவருக்கு பாருங்களேன், சங்கர் சாரு அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியில் பாத்ரூமில் உட்காந்து கதை சொல்லுவார். நல்ல பக்கத்துலேயே எல்லாம் வச்சுட்டு, அதுவும் ஸ்ரீகாந்த் ஜீவம் அவ்வளோ அருமையாக உட்காந்து அங்கேயே கதையும் கேட்டாங்க. ஆஸ்தி இல்லாத ஒரு சொம்பை வச்சுக்கிட்டு S.J. சூர்யாவை புரட்டுன ஒரு சீன். அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு டீமை தமிழகத்தில் இணைத்தல் என்பதே மிகப்பெரிய சவால். இவங்க எல்லாரும் ஒன்றிணைத்தலும் அதை கமர்ஷியலாகவும் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்த்தலும், அதில் இருக்கக்கூடிய மெசேஜை கொஞ்சம் கூட காயப்படுத்தாமல் இளைய தலைமுறைக்கும் சமூகத்திற்கும் கொண்டு போய் சேர்ப்பதுமான மிகப்பெரிய பணியை பண்ணினவர் இந்தியா முழுவதும் ஆசைப்படுகிற ஒரு இயக்குனர், ஏஸ் டைரக்டர் ஆஃப் இந்தியன் சினிமான்னு சொல்லலாம், திரு சங்கர் அவர்கள். நீங்க உட்கார்றதுக்கு முன்னால இவ்வளவு பெரிய ஒரு படைப்பை கொடுத்ததற்காக, இவ்வளவு பெரிய டீமை ஒன்றிணைத்து இந்திய சினிமாவுக்கு ஒரு மிக முக்கியமான வேலை செய்ததற்காக எல்லாருடைய சார்பாகவும் ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் ஃபார் திஸ் கிரேட் டீம் அண்ட் டைரக்டர் சங்கர். Thank you. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் டெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான், நம் கண்ணில் வீர பொங்க வச்சான். வெல்கம் பேக் டு டாடா டோகோமோ நண்பன் பேக் வழங்கும் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான். சங்கர் சாரோட படம் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய, ஒரு படம் பண்ணணும் அவர் கூட அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கக்கூடிய விஷயம்தான். நீங்கள் இவரோட பண்ணின இந்த படம், அதுவும் இந்திய அளவில் பண்ணப்பட்ட ஒரு படத்தினுடைய தமிழ் வடிவம். ஸோ இன்னொரு சைடில் பார்த்தா S.A.C. சாரோடைய செல்லப்பிள்ளை. ஸோ இந்த வாக்கிங் உங்களுக்கு எந்த அளவு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? சங்கர் சார் வந்து எங்கள் அப்பாவோட இருக்கும்போது நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். நான் சைல்டு ஆர்டிஸ்டாலாம் இருக்கும்போது சார் எனக்கு டயலாக்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, டப்பிங்லாம் கூட இருந்திருக்காங்க. அப்போது பழக்கம். அதுக்கப்புறம் பெரிய ஒரு கேப் ஆகிடுச்சு. அவங்க ஒரு வேறு ட்ரெயின் ஏறி போனாங்க, நான் ஒரு வேறு ட்ரெயின் ஏறி அப்படி. ஸோ அதான் எல்லாருக்குமே ஆசை இருக்கும் சாரோட ஒரு படமாக அது பண்ணணுன்ட்டு. எனக்கு இந்த படத்தில் நிறைவேறி இருக்குது. மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்ட்டு எல்லாருமே என்கிட்ட அது சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டு எனக்கு இந்த படம் எனக்கு வரும்னே நான் எதிர்பார்க்கல. நான் எப்போது பார்த்தேன் படம், சரி இதெல்லாம் நமக்கு எப்படி ரீமேக் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. பட் ஃபஸ்ட்டு எனக்கு வந்தோடனே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சங்கர் சார் இது டைரக்ட் பண்ணுறாங்கன்னொடனே ஒரு டபுள் சந்தோஷம். சரி, ரொம்ப ஹாப்பியாக பண்ணோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விஷயங்கள் நான் அவர்கிட்டருந்து நான் கற்றுக்கிட்டேன் இந்த ஷூட்டிங் டைமில். விஜயுடைய ஒரு முக்கியமான ஃபேன் நீங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்கள் அவர் இதை சொல்லியும் இருக்கீங்க. இந்த படத்தில் நீங்கள் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி ரசிச்சிங்க? அந்த ஒரு கியூட் செல்ல பிள்ளை, எங்கள் வீட்டு பிள்ளை, நம்ம எம்ஜிஆர் ரசிகராகிறேன் இந்த எங்கள் வீட்டு பிள்ளைங்கிற வார்த்தை, அந்த எங்கள் வீட்டு பிள்ளைங்கிறது வந்து விஜய்கிட்ட தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் வந்து இப்போ ஒரு வார்த்தை நான் சொன்னால் அது ஏதோ நம்ம ஹீரோங்கிறதுக்காக அதிகமாக சொல்கிற மாதிரி இருக்கும். பட் இருந்தாலும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகர்களில் ஒருவர் ஆமீர் கான், எந்த சந்தேகமும் இல்லை. பட் நான் ஆமீர் கானை விட விஜயத்தை ரசித்தேன்.
இல்ல, எனக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நான் சினிமாவில் வந்து வாழ்ந்து முடிச்சாட்டுன்னு சொல்ல மாட்டேன், நான் வாழ்ந்துட்டே தான் இருப்பேன். பட் இருந்தாலும் கூட நம்ம மனசுக்கு பட்டது பேசுகிறத பற்றி யோசிக்காத ஒரு ஆள். அந்த க்யூட்னஸ் கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி வைக்கலான்னு தோணும். அதுதான் ஒரு ஹீரோக்கு ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து தலைவர் எம்ஜிஆர் கிட்ட இருந்தது. அதுக்கப்புறம் அதை நான் விஜய் எடுத்து தான் பார்க்குறேன். அதனால தான் சொல்கிறேன். எனக்கு ஆமீர் கானை விட இதே கருத்தை இப்போ நம்ம தெலுங்கில் டப் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த டப்பிங்க்கு தெலுங்கு அசிஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க. அது அவங்களுக்கு படம் பார்த்துட்டு வெளியில் வந்து சொன்ன முதல் வார்த்தை இதே தான். மாதிரி அவரை விட அவர் நல்லா பண்ணியிருக்காருன்ற கருத்து இன்னொரு ஆளும் சொன்னாருன்றதுக்காக சொல்லுவார். வெரி கியூட்டுங்கிறது ஒரு முக்கியமான. அப்புறம் இன்னைக்கு இருக்கிற யூத் வந்து அவர் விஜய் வந்து இந்த தகடு ஸ்டைலில் டைம் அப் அப்படிம்பாரு. அதுக்கு ஒரு பெரிய ஓவேஷன் வரையில எப்பா 25 வருஷமாயி அந்த தகடு ஜனங்க மறக்காம இருக்காங்க. இல்லாட்டி அவர் சொல்லல அவ்வளோ பெரிய கிளாப்ஸ் வருது அப்படின்னா அது வந்து ஒரு பாருங்க புக்கு அந்த புக்குக்கு என்ன போட்டிருக்குன்னு ஒரு டைலாக். அது எப்படி விஜய் ஒரு டேக்குலாம் சொல்றாங்களே, ஒரே டேக்காது? ஆமா, ஒரே டேக்ல பண்ணிட்டேன். ஒரே டேக்கா? டப்பிங்ல ஒரே டேக்ல பண்ணிருக்கேன். அப்படியே டப்பிங்ல போகும்போது டப்பிங் இன்ஜினியர் சொன்னது ஒரே டேக். நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். ஃபுல் ஹோம்வொர்க் பண்ணி ப்ரிப்பேர்டா வந்தாரு. ஆஹா, அதை ஒரு 2 நாள் முன்னாடியே வாங்கிட்டு போயிட்டேன் சீன் பேப்பர். எனக்கு தெரியும் இது 2 நாள் கழிச்சு வரப்போகுதுன்னு. டயலாக் நம்ம டான்ஸும் சரி டயலாக்ஸும் சரி பார்த்தோன்னே அடிச்சிடுறாரு ஜென்ரலாக அவருக்கு. அது ஒரு பட் இது கொஞ்சம் கண்டினியூஸா அந்த மாடுலேஷனோட. ஆமாம், அதுக்கு தான் அந்த 2 நாள் டைம். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு எப்பயாவது படிச்சிருக்கீங்களா விஜய்? இல்லையே. ஸ்கூல் படிக்கிறப்போ அதுதான் சொல்லிட்டாரு. அடுத்து இந்த கேள்வி உங்களுக்கு வரப்போகுது. ஒழுங்கா படிக்கலன்னா விட வேண்டியது. திரும்ப அதே கேட்டா அது போட்டோம். மெஷின்ல கிடுக்கிட்டு அவ்வளோ நீங்க வேற சொல்றீங்களே, இது என்ன கதை? அது மெஷினோட டெஃபினேஷன் எங்க சொல்லுங்க, ஒரு 4 லைன் சொல்லுங்க. ஐயோ, அது சன்ரைஸ்ல ஆரம்பிச்சு சன்செட்ல முடிஞ்சிச்சு சார். அது நீங்க இப்ப பரவாயில்ல, ஒரு 4 லைன் சொல்லுங்க. விஜய் சார் சீக்கிரம் முடிச்சிட்டாரு. எனக்கு வந்து ஆக்சுவலா அது என்னைக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியல அந்த சீன். நீங்க வாங்கிட்டு போயிருப்பீங்களா? இல்ல சார், கொடுத்தாங்க. கொடுத்து எந்த தப்பு தான். நான் வந்து மனப்பாடம்லாம் பண்ணிட்டு எடுக்கிறேன்னே கேஷ்ல விட்டுட்டேன். எப்படியோ ஒரு 2-3 டேஸா நானா முடிவு பண்ணிட்டேன் என்னென்ன சீன் எடுப்பாங்கன்னு. அப்போ திடீர்னு அசோசியேட் டைரக்டர் வந்து சொல்றாரு, சார் இந்த மாதிரி அந்த மிஷின் சீன் எடுக்கிறாங்க அப்படின்னு டக்குன்னு டாய்லெட் வந்துருச்சு எனக்கு. ஏன்னா அது எனக்கு சும்மா எனக்கு வந்து இது படத்துல மட்டும்தான் நினைச்சேன் நானு. அப்படி இல்லையா? படத்துல போனதே நிஜ டாய்லெட் தான் சார். அந்த மாதிரி அவளை இன்வால்வ் ஆகி நடிச்சேன் நான். அவ சொன்னா ரொம்ப பயமாயிருச்சு. பாத்தீங்கன்னா நான் ரெகுலர் இங்கிலீஷ் வேர்ட்ஸும் இல்லை சார். அது இப்போ நம்ம ரெகுலர் இங்கிலீஷ் வேர்ட்ஸே எனக்கு வாட் இஸ் யுவர் நேம் அதுவே எனக்கு கஷ்டம். இல்லை இதெல்லாமே காம்ப்ளிகேட்டட். அதெல்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அது அப்போ வந்து இது வந்து பை வாட்டு கீ வாட்டு என்னமோ அந்த மிஷின் சம்மந்தப்பட்டதெல்லாம் வரும். அது எனக்கு சுத்தமா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அது விஜய் சார் வேற வந்து டக்குன்னு ஒரு டேக்கில் அடிச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் எனக்கு ஐயோ சங்கர் சார் என்ன பயமா இருக்கே, என்ன டேக் போது ஏதோ ஒரு இடத்துல வந்து மிஷின் ஸ்டாப் ஆயிருக்கு சார். கரெக்டாக அப்புறம் வந்து சங்கர் சார்ட்ட போய் சொன்னேன், சார் கொஞ்சம் டைம் கொடுங்க சார் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் போய் மனப்பாடம் பண்ணி அதான் சார் சன்ரைஸ்ல ஆரம்பிச்சு சன்செட்ல ஒரு 4 லைன் அது சொல்லுங்க சத்யன். மிஷின்ஸ் ஆர் நத்திங் பட் இட்ஸ் எ பைவட். அப்புறம் சத்யன் இதுக்கு வாட் இஸ் யுவர் நேம் பெட்டர் சத்யன். இல்ல சார், நான் வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா அப்பயே சங்கர் சார்ட்ட பேசி ஜீவால எப்படி மிஷின் ஸ்டார்ட் பண்றாரு, நானும் அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படி நீட்டா முடிச்சிருக்கேன். அது எப்படி ஸ்டார்ட் ஆகும் ஜீவா இந்த மிஷின்? ஆனா உலகத்துல யாராலே அப்படி ஒரு பதில் சொல்லியிருக்கவே முடியாது. எப்படி ஜீவா அது? நான் ரொம்ப ரசித்த சீன், ரொம்ப ரசிச்சேன். சாரி சார், லேட் ஆயிடுச்சு. வாட் இஸ் திஸ்? எமர்ஜென்சி சார். வாட் எமர்ஜென்சி? சார் ஊர்ல பாட்டி செத்துட்டாங்க சார். யார் பாட்டி? இவன் பாட்டி சார். ஏன் பாட்டி சார்? நத்திங் டு வரி சார், எவ்ரிதிங் இஸ் ஓகே. கூல் சார். சார், they are still writing. ஹலோ, டைம் அப். சார் ஒரு 5 நிமிஷம் சார், நாங்கள் 1/2 மணி நேரம் லேட்டாக தானே சார் ஆரம்பித்தோம். சார் பாட்டி செத்துட்டாங்க சார், ப்ளீஸ் சார். என்னமோ நாங்கள் அவர் பொண்ணோட செல்ஃபோன் நம்பர் கேட்ட மாதிரி அப்படி மறைச்சு பார்த்தாரு. அவர் ரோல் நம்பர் படி பேப்பர்ஸ் அடுக்கி வைக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருந்தார். அந்த கேப்பில் நாங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம்.
தேங்க்யூ சார். டூ லேட். நீயே வச்சுக்கோ. சார் 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 ப்ளீஸ் சார். நத்திங் டூயிங். நாங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீ சிஎம் பேரனா இருந்தாலும் நான் வாங்க மாட்டேன். கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். எங்கள் பேர் தெரியுமா? அட்லீஸ்ட் எங்கள் ரோல் நம்பராக தெரியுமா? தெரியாது. என்ன பண்ணுவேன்? ரோல் நம்பர் தெரியல. எஸ்கே. முதல்ல டைரக்டர் சங்கர் சார், நீங்கள் உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய சினிமா கெரியர்ல மிக முக்கியமான நண்பர்கள் நினைக்கக்கூடியவங்க யார் யார்? அதான் இப்போது நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதில் சில பேர் நம்மளையும் அறியாமல் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை வந்து ஒரு பாதையை திருப்பி விட்டுருப்பாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நான் வந்து பாலிடெக்னிக்கில் படித்தேன், டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அங்கே படிக்கும்போது எனக்கு வந்து எய்ம்லாம் ஒரு இன்ஜினியர் ஆகி யூஎஸில் போய் செட்டில் ஆயிடணும். அப்படி இருக்கும்போது அந்த பாலிடெக்னிக் படிக்கிற காலகட்டத்தில் தான் வந்து நான் கேன்வாஸ் பண்ணி எலெக்ஷனில் வந்து என் ஃப்ரெண்டு வந்து காலேஜ் சேர்மன் ஆகிட்டான், வெங்கட்ராமன் ஒருத்தன். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரெண்டு புகழேந்தின்ட்டு, அவருடைய பேர் தான் முதல்வனில் கூட அர்ஜுனுக்கு வச்சுருக்கேன். அந்த ஃப்ரெண்டும் ஜென்ரல் செக்ரட்டரியாக எலெக்ட் ஆகிட்டார். ஸோ எல்லோரும் ஒரு சந்தோஷம், நம்ம செட்டு ஜெயிச்சு வந்துருச்சு காலேஜில் எலெக்ஷனில் அப்படின்னோடனே, காலேஜ் டே வருதுன்னும் போது நம்ம எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பார்ட்டிசிபேட் பண்ணால், டே சங்கர் நீ வந்து உன் பேரை கொடுறா அப்படின்னு. அருவ போட்டி, மோனோ ஆக்டிங்கு, பாட்டு போட்டி இதெல்லாம் போய் கலந்துட்டு அதான் முதல்ல அந்த மேடையில் வந்து ஏறி ஒரு 5000 ஸ்டூடெண்ட்ஸு கிளாப்ஸ் தட்டி அப்ரிஷியேட் பண்ணோன்னே அந்த ஒரு இடம் தான் வந்து ஒரு பெரிய போதை ஆயிடுச்சு. அந்த ஒரு கைத்தட்டல் வந்து நம்ம பண்ணுறதுக்குள்ளே ரெஸ்பான்ஸ் இருக்கான்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன். இதுக்கு கூடுதல் போனஸாக என்னென்னா, கவர்னர் கையால் ஃபஸ்ட் ப்ரைஸ் வர கொடுத்துட்டாங்க அதில், அந்த மோனோ ஆக்டிங்கு அருவ போட்டிக்கலாம். ஸோ இப்போ யோசித்து பார்க்கும்போது, இப்போ எனக்கெல்லாம் அதிலலாம் அந்த என்ன கூட இருந்து பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்ச அந்த ரவீந்திரன், அந்த வெங்கட்ராமன், புகழேந்தி, இவங்க தான் முதல்ல வந்து என்னை வந்து அந்தவருடைய நமக்குள்ளே இருக்கிற அந்த ஆர்ட், அந்த இன்ட்ரெஸ்ட்டை ஏற்படுத்தினவங்க போது அவங்கள நான் அந்த இடத்துல நன்றியோடு பார்க்குறேன். ஆனால் அவங்கள எங்கே காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அடுத்தது பார்த்திங்கன்னா, படித்து முடிச்சுட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். அந்த ஹால்டா டைப்ரைட்டர் ஃபேக்ட்ரியில் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசராக வேலைக்கு போயிட்டேன். ஏன்னா நம்ம குடும்ப பொறுப்புகள்லாம் வந்து அமெரிக்காவுக்கு வர போகணும்ல, அதில் அதுவும் உடஞ்சி போச்சு. ஏன்னா என்னுடைய ஃபைனான்ஷியல் கண்டிஷன் ஃபேமிலியில் அவ்வளோ சவுண்டாக இல்லாதனால இல்லை மேற்கொண்டு படிக்க முடியல. ஸோ அதனால் வந்து வேலைக்கு போக வேண்டியதாகிடுச்சு. என்னுடைய பல வருட நண்பர்கள் வந்து சுதர்சன், சுரேஷ்னு 2 பேரும், அவங்க வந்து நடிகை சுமித்ரா அவங்களுடைய பிரதர்ஸ், அவங்க 2 பேரும். அவங்களோட தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். அவங்க தான் வந்து என்னை வந்து ஒரு நாடகத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க, கிரேசி மோகன் எழுதின நாடகம். ஸோ அந்த நாடகம் போய் பார்க்கும்போது தான் வந்து ஒரு காட்சியில் நடித்த ஒருத்தர் கிளாப்ஸ் வாங்குறது பார்த்தோன்னா, சும்மா ஒன்றும் இல்லை, ஒரு 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 இன்ஜெக்ஷன் பாக்ஸ் ஒன்று டிக்கிலேருந்து எடுத்துகிட்டு வர ஒரு பேஷண்ட்டு ஊசி போடுறது, அவர் சும்மா நொண்டிக்கிட்டு வருவார், அதுக்கு பயங்கர கிளாப்ஸு. பார்த்தா நொண்டிக்கிட்டு வர்றதுக்கே எப்படி கிளாப்ஸ் இருக்கே, நம்மலாம் பூந்தா பயங்கரமாக கலாட்டா பண்ணிடலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன் வந்து, எனக்கு இந்த மாதிரி ஒரு வேஷம் ஒன்று வாங்கி கொடுங்க நாடகத்தில்ன்ட்டு. ஸோ அந்த சுதர்ஷன்ற நண்பரும் சுரேஷ்ன்ற நண்பரும், அவங்கள கூப்பிடலாமா? வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. எஸ், கூப்பிடுங்க, நீங்களே கூப்பிடுங்க ஓகே, உங்கள் நண்பர்கள். சுரேஷ், சுதர்சன் கொஞ்சம் மேலே வாங்க. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான், நீ எங்க போன எங்க மச்சான். ஃபேக்ட்ரியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த என்ன அந்த நாடகத்தில் ஒரு திரும்புறதுக்கு முக்கியமான காரணம், திருப்பம் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணமான ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான். இந்த நேரத்தில் அவங்களுக்கு என் நன்றியையும் என்னுடைய சந்தோஷத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். வேற நண்பர்கள் வந்திருக்காங்களா? இருக்காங்க, மணிவண்ணன் ஒருத்தர் வந்திருக்காரு. மணிவண்ணன். ஆமாம். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் இன்னொரு ஃப்ரெண்டு டைரக்டர் ஏ வெங்கடேஷ். டைரக்டர் ஏ வெங்கடேஷ். நீ எங்க போன எங்க மச்சான், என எண்ணி எண்ணி எங்க வச்சான். இப்போ எல்லாருக்கும் வந்து சினிமாவுக்கு போகணுன்னு ஒரு கனவு இருக்கும். அப்படின்னும் போது இப்போ நாங்கள் நாடகம் நடக்கும்போது பல சினிமா பிரபலங்கள்லாம் அந்த நாடகம் பார்க்க வருவாங்க. அப்படி ஒரு தடவை பார்த்திங்கன்னா எஸ்ஏசி சார் வந்து இந்த நாடகத்தை பார்க்க வந்திருந்தாங்க. அப்போது ரஜினி சாரும் அவங்களும் வந்திருந்தாங்க நாடகம் பார்க்குறதுக்கு. ஸோ அதில் நான் ஒரு வேஷம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எங்களுக்கு வந்து கேப்லலாம் நம்ம ட்ரூப்பில் இருக்கவங்களாம் பார்ப்பாங்க. பார்த்துட்டு சீன் முடித்து வெளில வந்தோன்னு சொல்லுவாங்க, அப்பா பயங்கரமாக ரசித்தார் எஸ்ஏசி சார், ரஜினி சார் சிரித்தார் அப்படின்னு. எங்களுக்கு ஒரு பயங்கர சந்தோஷம். ஸோ அந்த நாடகம் முடிஞ்சு இன்டர்வலில் வந்து ஒரு எஸ்ஏசி சாருக்கு வந்து ஒரு பட்டம் கொடுத்தாங்க.
ஸோ அப்போ எங்களெல்லாம் பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண நல்லா நடிச்சிங்கன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம். சரி எப்படி நமக்கு ஒரு சினிமாவில் வந்து ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு மாதம் கழிச்சு எஸ்ஏசி சார்ட்டேருந்து ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பு வந்தோடனே சரி நமக்கு ஏதோ ஒரு நல்ல ரோல் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக போனேன். பண்ணும்போது அவர் கேட்டார், அவர் வந்து காமெடி ஸ்கிரிப்டில் வந்து அது கொஞ்சம் அசிஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்டார். எனக்கு ஒன்றும் புரியல. நம்ம வந்து ஏதோ வேஷம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வந்தால் சரி காமெடி ஸ்கிரிப்டுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியல. கன்ஃபியூஷன் ஆகிட்டு வெளில வந்துட்டேன். அப்போ என்னை கூட்டிகிட்டு போனவர் மணிவண்ணன் தான். அவர் வந்து பிடி வாத்தியாராக இருக்கார். ஓகே. ஆமாம், அவர் வந்து ஒரு நாடகத்தில் என் கூட நடிக்கிறவர் அவர். ஸோ அப்படி ஒரு ரூட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணவர் வந்து திரு மணிவண்ணன் தான். இந்த நேரத்தில் அவருக்கு என்னோடய நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சந்தோஷத்தையும் நான் வந்து பகிர்ந்துக்க விரும்புகிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் அப்புறம் அப்படியே ஒரு எஸ்எஸ்சி சார்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக சேர்ந்துட்டேன். பார்த்தா அப்புறம் ஓரளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் வந்து நமக்கு நடிப்பு சரிப்பட்டு வராது அப்படின்னு நான் இனிமேல் நடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வேறு என்ன பண்ணலான்னு போது என்னையும் அறியாமல் நான் ஒரு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி ஒரு 10-15 படம் ஆகிட்டதுனால இப்போ எனக்கு இந்த டைரக்ஷன் பற்றின விஷயங்கள்லாம் கொஞ்சம் ட்ரெயின் ஆகிடுச்சு. சரி இனிமேல் நம்ம டேரக்டராக தான் ஆயிடணும் அப்படின்னோடனே சரி நான் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து அசோசியேட் டைரக்டர் ஆகி கோ டைரக்டராகி அவர்கிட்ட ஒர்க் பண்ணி இப்போ ஹிந்தி படங்கள் தமிழ் படங்கள் நல்லா செட்டில் ஆகிட்டேன். ஐ மீன் ஒரு மூணு சம்பளம், தமிழ் படத்துக்கு ஒரு சம்பளம், 2 ஹிந்தி படத்துக்கு 2 சம்பளம், டெய்லி பேட்டா காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எல்லோரும் மரியாதைன்னு சொல்லி ரொம்ப சௌகரியமாக அப்படியே அந்த அசோசியேட் டைரக்டராகவே அப்படி போயிட்டுருக்கு. அப்புறம் நம்ம தேடி யாராவது வந்து அப்பா இவ்வளோ திறமையான ஒரு பையன் அங்கே இருக்கான், அவனுக்கு ஒரு படம் கொடுப்போம் அப்படின்னு எனக்கு வீட்டை தேடி வரும்னு நினச்சி நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டு முத்துக்குமார்னு பேர், ஒரு பிசி ஸ்ரீராம் மட்டும் அசிஸ்டன்ட் டைரக்டர் அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் தான் என்னை கூப்பிட்டு ஒரு நாளைக்கு திட்டினார், நீ என்னடா இப்படியே சௌகரியமாக செட்டில் ஆகிட்ட அசோசியேட் டைரக்டரா, நீ எப்போ டைரக்டராக போகிற அப்படின்னு. இல்லை எனக்கு தேடி யாராவது வந்து எனக்கு ஒரு படம் கொடுப்பாங்க, படம் முட்டாள் அப்படிலாம் யாரும் தேடி வரமாட்டாங்க, நீ ஏன் போய் தேடலைன்னா இப்படியே இருந்து அசோசியேட் டைரக்டராகவே இருந்து உனக்கு வந்து எதிர்காலமே இல்லாமல் நீ காலம் பூரா ஒரு டிஸ்கஷனில் கலந்துக்கிற ஒரு ஆளாக ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு 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 அவேர்னஸை க்ரியேட் பண்ணிட்டு போயிட்டான். நைட்லாம் தூக்கமே வரல, மண்டையை வெடிச்சிற மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம் இல்லை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம செட்டில் ஆகிட்டோம், ஏன்னா காசு வருது, நல்லா ஒரு வேலை இருக்குது அப்படின்ட்டு. அப்புறம் அவன் அந்த போகிற போக்கில் அவன் சொல்ல அந்த ஒரு வார்த்தை தான் வந்து நான் அவர்கிட்டேருந்து வெளியில் வந்து பவித்ரன்ட்ட சேர்ந்து நான் டைரக்டர் ஆகிறதுக்கு, இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி அப்படியே செட்டில் ஆகிருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன அந்த வகையில் திருப்பி விட்டு எனக்கு வந்து ஒரு என்னுடைய பாதை எப்படி டேர்ன் ஆச்சுன்னு பார்க்கும்போது அவர் காரணமாக இருந்தாரும்போது எனக்கு அவருக்கும் நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக அவர் உயிரோடு இல்லை, அவர் வந்து இறந்துட்டார். ஆமாம், அவர் இறந்துட்டார். ஸோ அவருக்கு வந்து அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் என்னுடைய நன்றியும் இந்த நேரத்தில் நான் நினச்சி பார்த்துக்கிறேன். வேறு தானே உங்கள் நண்பர்? ஆமாம், அவர் தான் முத்துக்குமார். ஓகே. பவித்ரன் கிட்ட வந்து இப்போது எஸ்எஸ்சி கிட்ட அவர் எஸ்எஸ்சி சார்ட்டேருந்து பவித்ரன்ட்ட வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஒர்க் பண்ணிவிட்டு எனக்கு குஞ்சுமோன் சார்ட்டேருந்து ஒரு வாய்ப்பு வருது, என்னை தேடிட்டு இருக்கார் எனக்கு ஒரு படம் கொடுக்கறதுக்காக. ஆனால் அது எனக்கு வந்து ரீச் ஆகலை. அப்போ கூட ஒர்க் பண்ணார் டைரக்டர் ஏ வெங்கடேஷ் வந்து அசோசியேட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். ஓகே. அவர் தான் என்னுடைய போராட்டத்தை பார்த்துட்டு, சார் நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் டைரக்டர் ஆக வேண்டியவர், நீங்கள் இப்போ காலம் பூரா நீங்கள் அவர் கூட இருக்க முடியாது, ஒரு சந்தர்ப்பம் வருது அதை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் என்னை பிரசாத் ஸ்டுடியோ வாசலில் அங்கே ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு. இந்து படமும் இந்தியா டுடே படமும் சாங் ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு. நான் தான் அவருக்கு கோ டைரக்டர் பவித்ரனுக்கு. வெளியில் கூட்டிகிட்டு வந்து அவரே ஃபோனை போட்டு குஞ்சுமோன் சார் ஆஃபீஸுக்கு போட்டு இந்த மாதிரி நீங்கள் தேடிட்டுருக்கீங்களே சங்கர் சார் வந்து உங்களை மீட் பண்ணுங்கிறாரு, எப்படி மீட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க மேனேஜர் லைனில் கொடுத்து வண்டி ஏற்றி போங்க முதல்ல போய் படம் பண்ணுங்கன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டார். அவர் அந்த இடத்துல என்னை என்கரேஜ் பண்ணது, இல்லாட்டி என்னோடய தயக்கத்தை போக்கி ஒரு லீட் பண்ணது வந்து எனக்கு வந்து குஞ்சுமோன் சார்ட்ட அந்த ஜென்டில்மேன் படம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்தேன். அவருக்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. ஒரு விஷயம் கிளம்பி போ அப்படின்னு அனுப்பி விடுறது. ஸோ எல்லா கட்டத்திலையும் நண்பர்கள் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது ரெண்டையும் சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆமாம். வேற சங்கருடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும்ல, அது எப்படியெல்லாம் உங்களுக்கு அந்த ஃபீலிங் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி யாராவது ஓ நீங்கள் சங்கர் ஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்குறப்போ சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷம் சார். இது நிறைய பேர் நம்பினதே இல்லை. சங்கரோட ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், ஏய் இது எல்லாரும் சொல்ல டயலாக் தான்டா, ஒரே தட்டில் சாப்பிட்டோம் ஒரே தட்டில் தான் போனோம் இப்படி எல்லாரும் சொல்லுவாங்க. அப்புறம் இதுக்காக என்ன பண்ணேன், சங்கருக்கே தெரியாமல் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வச்சு நான் இதுதான் சங்கரோட ஃப்ரெண்டுன்னு அப்படின்னு காமிச்சு பல பேருக்கு நிரூபிச்சிருக்கேன்.
இனிமே அந்த பிரச்சனை உங்களுக்கு வராதுன்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனை வராது. எல்லாரும் பார்த்துக்கோங்க, டிவி பார்க்குறவங்களும் இவர் தான் சங்கரோட ஃப்ரெண்டு, சங்கரோட ஃப்ரெண்டு, சங்கரோட ஃப்ரெண்டு. போட்டோ கிராஃபிக்ஸ் அது படத்துல மட்டும்தான். ஓகே, பக்கத்துல கொடுங்க. நான் ஆக்சுவலி பெங்களூரில் இருக்கிறேன். எனக்கு இதே சேம் தான் ப்ராப்ளம். சங்கர் ஃப்ரெண்டுன்னா அவர் எங்கே நீ எங்கே, இதே சேம் ப்ராப்ளம் பெங்களூர். எனக்கு இதே தான். ஓ, நாடு முழுக்க அந்த பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டு தான் இருக்கீங்க உங்களுக்கு நீங்களும். இப்போ நண்பன் படம் கூட நான் இது வரைக்கும் பார்க்கல, இது வரைக்கும் பிக்சரு. என் ஃப்ரெண்டு இல்லைப்பா, உன் ஃப்ரெண்டு நீயே பார்க்கலாம்னாங்க. இல்லை 3 days போனேன்ப்பா, திரும்பி வந்துட்டேன், டிக்கெட் கிடைக்கல, திரும்பி வந்துட்டேன், சந்தோஷமாக வந்துட்டேன். சந்தோஷமா ஏன்னு கேட்டால் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுதுல, அது போகிறோம் அப்படின்னு அது அந்த சொல்லிட்டு வந்துடுவேன். இன்னும் பார்க்கல, நாளைக்கு ஃபஸ்ட்டு பெங்களூர் போனோன்னு ஃபஸ்ட்டு அந்த பிக்சர் பார்க்கணும். ஓகே, குட். அவர்கிட்ட கொடுங்க சார்ட்ட. நாங்கள் 2 பேருமே காமெடி சேர்ந்து பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ நான் ஸ்கூல்ன்ற முறையில் சில மாணவர்களை பார்க்கும்போது இந்த முகத்தை பார்த்தே சொல்லலாம் இது தேரும் தேராதுன்னு சொல்லி. அப்போ அவரை முகத்தை பார்த்து அவருடைய இன்னொன்று எனக்கு அவர்கிட்ட முக்கியமாக சொல்ல வேண்டியது ஒன்று, கோபம் வராது. இது வரையில் நான் பார்த்ததே இல்லை கோபத்தை அவர்கிட்ட. ஆனால் அந்த கோபத்தை வெளிப்படுத்துறது ஒரு காமெடியாக, ஒரு நக்கலான பதிலில் காமெடியாக அவங்க மனசு நோகாத அளவுக்கு சொல்கிறதுல வல்லவர். இதில் வந்து சத்தியன் பலமா கைத்தட்டதை பார்த்தா பல முறை அந்த அனுபவம் நடந்துருக்கு. இன்னொன்று சார், நான் அந்த அந்த ஸ்கிரிப்ட் எழுத பார்க்கும்போது, சங்கர் என்னைக்கு இருந்தாலும் நீ ஒரு பெரிய ஆள் ஆவ, நிச்சயம் அது நடக்கும். அதான் நான் கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் நீ பெரிய ஆளாவ அப்படின்னு ஏதோ ஒரு இன்ஸ்டிங்க்டை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. முதல் முறையாக ஒரு படம் பண்ணி டைரக்ஷன் இயக்குனர் சங்கர்னு ஜென்டில்மேனில் வந்தது நீங்கள் பார்த்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இந்த படத்தை பார்த்த உடனே கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து சூப்பர் எங்கேயோ வந்துட்டேன்னு சொல்லும்போது, அவங்க அம்மா இதை மாதிரி நீ முதல்ல சொன்ன தம்பி அப்படின்னு அவங்க உறவினர்களை வச்சுக்கிட்டு வீட்டிலேருந்து சர்க்கரை எடுத்துகிட்டு வந்து நீ வாயை தரேன்னு சொல்லிட்டு சர்க்கரையை அவன் வாயில் போட்டாங்க. எனக்கு இப்படி ஒரு நண்பர் கிடைச்சதுக்கு நான் பெரும் பாக்கியம் பண்ணியிருக்கேன் சார். அடுத்த ஜென்மன் இருந்தால் இவரோட நண்பராக தான் நான் இருக்கணும், எதையும் எதிர்பார்க்காத நண்பர். நைஸ். வெங்கடேஷ் சார் டைரக்ஷன் பண்ணுறது அப்போது அவர் ட்ரை பண்ணி கதை பண்ணிட்டார், ஜென்டில்மேன் கதை பண்ணிட்டார். அப்போ அந்த கதையை வந்து சொல்கிறதுக்கு 4-5 கம்பெனிக்கு போவாங்க. அப்போ ஒரு ஸ்கூட்டர் லேம்ப்ரட்டா பிளாக் ஸ்கூட்டரில் தான் அவர் கூப்பிட்டுட்டு நாங்கள் போய் நிறைய கம்பெனிக்கெலாம் போய் கதை சொல்லுவோம். அப்போ பவித்ரன் சார் வந்து தனியாக படம் பண்ணுறாரு குஞ்சுமன் சார்கிட்ட இல்லாமல். அப்படிங்கும்போது குஞ்சுமன் சார் படம் பண்ணுறதுக்கு கதை கேட்டுட்டு இருக்காங்க. உங்களை கூட கேட்டாரா, நீங்கள் போகலையா? எனக்கு எதுவும் தகவல் வரலையா? தகவல்லாம் வராதுங்க, நம்ம தான் பேசணும், வாங்கன்னு கூப்பிட்டு போய் தான் அப்புறம் சார் சொன்ன மாதிரி ஃபோன் பண்ணி கதை சொல்ல போனார். கதை சொல்ல போகிறப்போ அவர் சொன்னார், நான் கதை சொல்ல போகிறேன், ஒருவேளை எங்கள் கதை ஓகே ஆகலைன்னா நான் அது மறுபடியும் இங்கே தான் வரணும், அதனால் பேலன்ஸ் பண்ணிக்கோ விட்டு போட. ஸோ அவர் வர்ற கேப்பில் இங்கே ரெக்கார்டிங்கில் நான் எல்லாத்தையும் எங்கே சங்கரங்க அப்படின்னா இந்த பக்கத்தில் எங்கே போயிருக்காரு சார், வந்துடுவார் சார். ஆனால் அவர் போய் கதை சொல்லிட்டு போயிட்டு இருக்கார். மணி பார்த்துட்ருக்கேன், மணி 2 ஆகுது, 2:30 ஆகுது, பிரேக் விட்டாச்சு, சாப்பிட்டாச்சு, வரல இன்னும் வரல, என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்குள்ளே டைரக்டர் காட்டியிருக்காரு, எங்கேயா இல்லை வந்துடுவார் சார், இந்த பக்கத்தில் போயிருக்காரு அப்படின்ட்டு. ஒரு 3 மணிக்கு வந்தார். வந்த உடனே அப்படி ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தார். ரிசல்ட் என்ன எனக்கு தெரியல, ரகசியமாக வர கேட்கணும். ஸோ தனியாக எல்லாம் முடிஞ்சு தனியாக கூப்பிட்டு வந்து என்னங்க ஆச்சு அப்படின்னா பாக்கெட்லேருந்து செக்கை காமிச்சாரு. செக்கு வாங்கிட்டாரு. மற்ற மாநில மொழிகளில் டெக்னீஷியன் யாரோ ப்ரொடியூசரை பார்த்தோம்னா நம்ம டைரக்டர் வெங்கடேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நான் அவ்வளோ சார் என்ன படம்லாம் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த படங்கள் பண்ணியிருக்கேன், அங்காடி தெருவில் நீங்கள் நடிச்சிங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே எக்ஸ்பிரஷன் கம்மியாக இருந்துச்சுன்னா நான் இப்போ ஒரு கார்டு போடுவேன், சார் ஒன்ஸ் ஐ வாஸ் அசோசியேட் வித் சங்கர் அடிப்பேன். ஓ ஸோ அசிஸ்டன்ட் சார் இருக்கும்போது சீன் சொல்லுவோம். சீன்ஸ் வந்து டைரக்டர் சார் சீன் வேணான்றவார், அப்படியே அப்செட் ஆயிடுவோம். அப்படி ஒரு பிரேக்கில் மெதுவாக வந்து என்னங்க நல்ல சீன் சொன்னால் வேண்டான்ட்டாங்களே. நம்மலாம் வந்து முனியாண்டி விழா சர்வர் மாதிரியா பிளேட்டில் வச்சு கொண்டு நீட்டுவோம், வேண்டியது எடுத்துக்கிறாங்க, எடுக்கலன்னா இன்னொரு டேபிள் இருக்குது அங்கே போயிடலாம். முனியாண்டி விலாஸ் தட்டுல கூட தத்துவம் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அந்த ஹோட்டல் தான் கொண்டாந்து எல்லா ஐட்டத்தையும் வச்சு நீட்டுவாங்க, வேணுங்கிறத சூஸ் பண்ண அப்படின்ட்டு. அண்ட் சத்யராஜ் சார், உங்களுடைய நட்பு வட்டாரம் எப்படி? நண்பர்கள் வந்திருக்காங்களா, கூப்பிட்டு வந்திருக்கீங்களா? வந்திருக்காங்க. ராஜ் மதன் என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான்,
சண்முக பிரியன் அவன் கண்ட எல்லாம் மாத்தி வச்சான். சந்தான பாரதி நீ எங்க போன எங்க மச்சான். சினிமாவில் வந்து லொல்லு தனிப்பட்ட முறையில் எப்படி? அதே கேரக்டர் அப்படியே எப்பவுமே. நான் தனிப்பட்ட முறையில் ஒரு கேப் கொடுத்தோனையும் ரொம்ப தங்கமான மனுஷன் சொல்லுவார் நினைச்சேன். தனிப்பட்ட முறையில் இன்னும் மோசன்றவார் போல. எப்பவுமே சிரிப்பு, கிண்டல், தன்னைத்தானே கிண்டல் பண்ணிக்கிறது, அடுத்தவங்களை கிண்டல் பண்றது. அடுத்தவங்களை எவ்வளவு கிண்டல் பண்றாரோ அதை விட ஜாஸ்தி அவர் தன்னைத்தானே கிண்டல் பண்ணிக்கிறார். அதுதான் மிகப்பெரிய தன்மை. உங்களுக்கும் திரு மணிவண்ணன் அவர்களுக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டது? நீங்கள் ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமாம்மா, நாங்கள் காலேஜில் கோயம்புத்தூர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்றதுக்காக ஒன்றா க்யூவில் நின்னப்போ பழக்கமானவங்க. என்ன சார் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸில் மீட் பண்ண மாதிரியே சொல்கிறீங்க? நான் வந்து நேச்சுரல் சயின்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் சேர்ந்தேன். அவர் சூலூரில் கொஞ்சம் வில்லேஜ்லேருந்து வந்தார். நமக்கே இங்கிலீஷ் சுத்தம், என்னை விட அவருக்கு சுத்தம். அவர் ஹிஸ்ட்ரி, லாஜிக், அட்வான்ஸ் இங்கிலீஷ். எங்கிட்ட வந்து கொஞ்சம் கலராக்கிறங்காட்டி ஏதோ சேட்டு பையன் நினச்சிட்டாரு போல. நல்லா இவனுக்கு இங்கிலீஷ் தெரியும்னு நினச்சிட்டு ஹிஸ்ட்ரி தெரியுதுங்க, உங்கள் பேர் அப்படின்னாரு. என் பேர் சொன்னேன். நான் ஹிஸ்ட்ரினா தெரியுது, வரலாறு, லாஜிக்னா தத்துவம், இந்த அட்வான்ஸ் இங்கிலீஷ்னா என்ன அப்படின்னாரு. தெரியாதுன்னா நம்ம முதல்ல தெரியாதுன்னு சொல்லணும் இல்லையா? அதை இடம் கொடுக்கல ஈகோ. இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம், ஒரு 1000 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அட்வான்ஸ் எவ்வளோ கொடுப்போம்? ஒரு 100 ரூபா கொடுப்போம் இல்லையா? அது மாதிரி அட்வான்ஸ் இங்கிலீஷ்னா கொஞ்சமாக சொல்லி கொடுப்பாங்க. எழுதி ஃபில்லப் பண்ணி கொடுத்தாரு. அது அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ். அட்வான்ஸ் உள்ள கிளாஸ்ல போய் உட்காந்தா ஷேக்ஸ்பியர் அது இது அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்குது. போய் பாதிலேயே படிப்பு விட்டு வந்துட்டார். ஸோ ஒரு மணிவண்ணனுங்கிற ஒரு நல்ல டைரக்டர், நல்ல நடிகருக்கு சினிமா கிடைச்சதுக்கு நான் தான் காரணம். இந்த அவர் படிப்பை கெடுத்த வகையில். சந்தான பாரதி சார், உங்களுக்கும் அவருக்கு எத்தனை வருஷமாக நட்பு இருக்கிறது? முதல்ல அவர் நாங்கள் வந்து நீதி நெடுன்னு ஒரு படத்தில், சிவாஜி சார் படம், பிரபு சார் ஹீரோ, சிவாஜி சார் ஆக்ட் பண்ணார். அதில் ஒரு 4-5 வில்லனில் ஒரு வில்லன் அவரை போட்டோம். அப்படி தான் அவர் பழக்கம். அப்புறம் விக்ரம்னு நாங்கள் ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் படம் எடுக்கும்போது அதில் ஒரு வில்லன் கேரக்டருக்கு ஒரு சத்யராஜ் சார் வந்தார். அந்த படத்தில் நான் கூட எப்பயுமே கமல் சார் படத்தில் எல்லாத்துலேயுமே என்னுடைய பங்களிப்பு இருக்கும். அந்த படம் முடியும் தருவாயில் வந்து கமல் என்ன சொன்னார்னா, சத்யராஜ் வச்சு ஒரு படம் பண்ணலான்னாரு. நிறைய பேர் கதைகள் சொன்னாங்க, எங்களுக்கு செட் ஆகலை. ஏன்னா இவருக்கு வந்து அப்போ வந்து வித்தியாசமாக எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஒரு யூஷுவல் ஹீரோவாக இதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை 2 பேருக்குமே. அப்புறம் சரி வேறு ஏதாவது லாங்குவேஜில் படங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேறு லாங்குவேஜ் படங்கள் பார்த்தோம். இந்த தாளவட்டங்களோட்ட மலையாள படங்கள் பார்த்தோம். அதில் ஒரு படம் தான் ஆன அழின்னு ஒரு படம். அதைத்தான் நாங்கள் வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு ரீமேக் பண்ணோம். இப்போயும் அந்த படத்தை ரீமேக் பண்ணால் இவரை தவிர வேறு யாரும் பண்ண முடியாது. அது சத்தியமான உண்மை. ரொம்ப ஓப்பன் மைண்டட், ரொம்ப ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர். நான் ஸ்டார்ட்டை கொடுங்க. எந்த வகையில் சத்யராஜுங்கிற ஒரு மனித ஒரு ஸ்பெஷல் ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறீங்க? அவருடைய சின்சியாரிட்டி. யா முதல்ல நடித்த நாடகம் கோடில்லா கோலங்கள்னு ஒரு நாடகம் தான் ஃபஸ்ட்டு. நான் சொன்னேன், ராஜ் வாமா சீனுக்கு போன டைம் இருந்துச்சு அண்ணன். டப்புன்னு என்ன பண்ணார், அதாவது மது நீ தான்ப்பா என்னை முதல்ல உள்ளே கூப்பிட்டு போகிற, இன்னும் ஒரு சென்டிமெண்ட்டாக ஒரு டைலாக் வச்சு நீ பேசுகிற பற்றியா, வாங்க மாமா அப்படின்ட்டு. இந்த வாங்க மாமான்ற திரையுலகத்தை நீ தான் உள்ளே கூப்பிட்டு கலையுலகத்துக்கே கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கு. மனசு நிறைஞ்சி சொல்கிறேன், கண்டிப்பாக உன்னுடைய இந்த சின்சியாரிட்டிக்காகவும் உன்னோட மனநிலை இதுக்காக பிரமாதமாக வருவேன்னு அப்போ சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வந்தேன். இன்னைக்கு அது பழிச்சுதுன்னும் போது தான் ரொம்ப சந்தோஷம். லைஃப் இஸ் a race. நீ வேகமா ஓடணும், இல்லாட்டி பின்னாடி வர உன்னை ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்பான். Let me tell you a very interesting story. இது ஆஸ்ட்ரோநாட்ஸ் பென். ஸ்பேஸ்ல கிராவிட்டி இல்லாதனால பால் பாயிண்ட் பென், ஃபவுண்டன் பென் இது எதுவுமே எழுதாது. ஸோ பல சயின்டிஸ்ட் பல மில்லியன் டாலர் செலவு பண்ணி இந்த ஸ்பேஸ் பென்னை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதால எந்த கோணத்தில் எழுதலாம், எந்த டெம்பரேச்சரில் எழுதலாம். ஒன் டே when I was a student, our director of institute called me. ஒரு பாடி சந்தனம், yes sir, come here. நான் பயந்துட்டேன். அப்ப இந்த பேனாவை என்கிட்ட காமிச்சு, this is a symbol of excellence. நான் இதை உனக்கு பரிசா கொடுக்கிறேன். என்னைக்கு நீ உன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஸ்டூடெண்ட்டை பார்க்குறியோ அன்னைக்கு நீ இதை அவனுக்கு கொடுன்னு சொன்ன. 32 வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் பார்க்கவே இல்லை. அட்லீஸ்ட் இந்த பேட்ச்லயாவது இந்த பேனாவை யாராவது வாங்குவீங்களா? குட், ஹேண்ட்ஸ் டவுன். என்ன
உனக்கு தனியாக நோட்டீஸ் பால் பண்ணுமா? ஹான்ஸ்டம். சார் எனக்கு ஒரு டவுட் சார். கேள். சார் ஸ்பேஸில் பேனா எழுதலைன்னா பென்சில் யூஸ் பண்ணியிருக்கலாமே, 2 ரூபாயோட முடிஞ்சிருக்குமே. உங்க சினிமா கெரியரை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட நண்பர் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு யாரை சொல்லுவீங்க சார்? அது வந்து சத்தியனோட அப்பா தான். ஓகே. சத்தியனோட அப்பா தான் எனக்கு என்ன சினிமாக்கு அனுப்பிச்சு விட்டார். மாதம்பட்டி சிவகுமார். மாதம்பட்டி சிவகுமார். அவர் தான் 5000 ரூபாய் கையில் பணம் கொடுத்து ஒரு மொப்பட்ஸ் TNB 850, அது நம்ம சைஸ்க்கு எப்படி இருக்கு பாருங்க, இதை கொடுத்து மெட்ராஸில் கொண்டு வந்து இறக்கி விட்டவர் வந்து சத்தியனோட அப்பா தான். அவர் தான் வந்து நடிகன் சத்யராஜ் உருவாக முதல் காரணம்.